விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கோரி இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று இரண்டாவது முறையாக சம்மன் அவருடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. அவருடைய வீட்டிலே அந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனுடைய அடிப்படையில் இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கண்ட வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகிறார். இந்த தகவலை நாங்கள் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். துணை ஆணையர் அவர்களும் இந்த தகவலை தெரிவித்தோம். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அளித்த அந்த தகவலை பெற்றுக்கொண்டு மாலை 6 மணிக்கு அண்ணன் விசாரணைக்கு வரும்போது அதற்குரிய ஏற்பாடுகள் விசாரணைகள் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். சீமான் தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நெல் மூட்டைகள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோரம் மற்றும் உள் தமிழ்நாட்டில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரையிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் நீட்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் நாளை கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம், மாங்குடி, கமலாபுரம், வடபாதிமங்கலம், அடியக்கமங்கலத்தில் கனமழை பெய்தது. நெல் கொள்முதல் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தார்பாய்கள் போடப்பட்டிருந்தன. இருப்பினும் தார்பாய்களுக்கு அடியில் கட்டைகள் வைக்காததால் அடிப்பகுதியில் நெல் மூட்டைகள் நனைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் நகர் பகுதி, வடபாதிமங்கலம், கமலாபுரம், மாங்குடி, சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி ஆகிய இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதேபோன்று நாகப்பட்டினத்திலும் வலிவலம், சூரமங்கலம், பையூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனையும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.